இவ்வளோ இம்பாக்டா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது நான் விக்ரம் பார்த்தப்போ வந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்ட் நடக்குது சீன்ல. நீங்க படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்க படம் பார்க்க கண்டிப்பா நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்களே, யூ கேன் ஈஸிலி நீங்க அதை ட்ரை பண்ணலாம். அந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாருமே நாடி நேரமா துடிக்கும்னு சொல்லுவாங்களே, சரி ஆனா அதான் நடக்கும். படம் என்டையர் படம் ஃபுல்லா பிளாஸ்டாவே இருக்கு. ஒரு ஆக்ஷன் படத்துல நீங்க த்ரில்லர் எதாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு த்ரில்லர் ஒரு டோனை ஒரு ஆக்ஷன் படத்துல அப்படியே காமிச்சிட்டாங்க. படம் ஃபுல்லா நர்வஸாவே இருக்கு. எனக்கு சீரியஸ்லி எனக்கு ஹார்ட் பம்ப் ஆகிட்டே இருக்கு. படம் ஃபுல்லா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சது நடக்குது, ஆனா வேற விதத்துல நடக்குது எல்லாமே. எலிவேஷனா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அதுவும் ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சப்போர்ட் பண்ற விதம் ரொம்ப 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 அழகா இருக்கு. சும்மா எல்லா படம் மாரி கண்ணா பிளான் போட்டுட்டு இல்லாம எந்த இடத்துக்கு எது தேவையோ எது தேவை இருக்கணுமோ அது மட்டும் தான் அங்க இருக்கு. அதுதான் கதையை இன்னும் மேல 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 தூக்கிட்டு போகுது. சரி, பர்ஃபார்மன்ஸை யாரை பார்க்கலான்னு பார்த்தா, நான் விக்ரமே பார்த்துட்டுலாம் பார்த்தேன். எல்லாருமே தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல எல்லாருமே பர்ஃபார்மர். ஒரு பக்கம் பார்த்தா மலையாளம் ஆக்டர் பிரிக்கிறாரு, இங்க பார்த்தோன்னா எஸ்.ஜே. சூர்யா உதறி தள்ளுறாரு, இங்க பார்த்தா சியான் நிலக்கும் முட்டு கொடுத்து போட்டி போட்டு இருக்கும்போது எண்டிங்ல தான் ஹைலைட் என்னன்னா, எல்லா படத்தையும் ஜஸ்ட் ஹீரோயினா இருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோயின் வந்து ஒரு கேரக்டரா இருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். எல்லாருக்குமே அந்த கிராஃப் வந்து ஈக்குவலாவே இருக்கு. எல்லாருமே பிரிச்சு மிச்சா இருக்காங்க. பட் எனிவேஸ் நான் ஒரு சேன் பண்றதை சொல்லிதான் ஆகணும். மேன் ஆஃப் தி மேன் ஷோ ஸ்டீல் பண்ணிட்டாரு ஷோ அவரு.